துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ள வெலிங்கம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர பாதாள குழு குற்றவாளி. இவர் பல சமூக விரோத குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வெலிக்கம பிரதேச சபையின் தவிசாளர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், வெலிக்கம பிரதேச சபையின் தவிசாளர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டார்கள். இந்த கொலை மற்றும் இதற்கு முன்னரான படுகொலைகளினால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. வெலிக்கம பிரதேச சபையின் தவிசாளரான லசந்த விக்ரமசேகர என்ற பெயருடனான இவர் வெலிக்கம லசந்த என்று அழைக்கப்படுவார். இவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் இவர் பாதாள குழு குற்றவாளி. இவருக்கு எதிராக நீதிமன்றில் 6 வழக்குகள் உள்ளன. இவர் சிறை தண்டனையையும் அனுபவித்துள்ளார். தற்போது ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஊடாகவே இவர் இருந்துள்ளார். இவர் பல குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டுள்ளார். இந்த நபர் தொடர்பில் பல விடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன. அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். பாதாள குழுக்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட்ட பின்னர் மக்கள் பிரதிநிதியான ஒருவர் பாதாள குழுக்களின் முரண்பாடுகளில் கொலை செய்யப்பட்டவுடன் அதை மக்கள் பிரதிநிதி கொள்ளை என்று இவ்வாறு குறிப்பிடுவது. வெலிக்கம பிரதேச சபையின் தவிசாளர் பாதாள குற்றக்குழுக்களுடனும் சமூக விரோத செயற்பாடுகளுடனும் தொடர்பு பட்டுள்ளார். இவருக்கு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.